ஆனால் இங்கே வந்து ஜாதி மதம் எதுவுமே இல்லை. இது சாப்பிடலாமா? இது கமலமாமா உங்களை தேடி தான் வந்து நிற்கிறோம். பார்த்தீங்களா பேரை சரியா சொல்கிறோம். நிறைய பேர் கைகள் இல்லாமல் கூட இந்த உலகத்தில் சாதித்து நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் போது எதுக்காக நீங்கள் தற்கொலை செய்யணும்? 10 லட்சம் இருக்கும். குடிகள் இல்லா ஊரில் கோயில் இருக்கக்கூடாது மாத்திர அளவுக்கு என்ன இளமையா இருக்கிறீங்க, கிளவியன்றீங்க. உங்களுக்கு நாங்க சண்டித்தனத்துக்கு வரே இல்லை, நீங்க வெட்டி போடாதீங்க. மனசரை காட்டி என்ன காசு, என் பிள்ளையா இருந்தா காசு கேட்கணும். அப்ப பூ இல்லையா? நான் நினைச்சேன் ரோசா பூ, தாமரை பூ, அப்படி இப்படி பூ எல்லாம் இருக்கு. சரி சரி. சுவாரஸ்யமான ஒரு விஷயம் உண்டு. கோயில் திருவிழா இருந்தாலும் மதம் இருந்தாலும் எல்லாரும் ஒற்றுமையா கொண்டாடி வழிபாடு செய்யணும். நீங்கள் வெளிநாட்டில் இருந்தோ வெளி மாவட்டத்தில் இருந்தோ யாழ்ப்பாணம் வரும்போது தங்குவதற்கு இடம் தேடுகிறீர்களா? கவலை வேண்டாம். யாழ் நகரில் வேம்பிடி சந்தையில் இருந்து 300 மீட்டர் தூரத்தில் யாழ் கனி தரமான அறைகளை கட்டுப்படியான விலையில் பெற்றுக்கொள்ள திரையில் தெரியும் எண்ணோடு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்யுங்கள். யாழ் நகரில் யாழ் கனி. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தட்சணாமூர்த்தி பவனீசன். இன்றைய நாளில் இந்த காணொளியில் ஈழத்தில் வடமாகாணத்தில் வவுனியா மாவட்டத்தில் இருக்கிற பூந்தோட்டம் என்ற கிராமத்தை உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த கிராமத்தில் பார்க்க ரசிக்க என்ன இருக்குது, இந்த கிராமத்தில் வாழ்கிற மக்கள் எங்களோட என்னென்ன விடயங்களை பகிர்ந்து கொள்கிறார்களோ அதையெல்லாம் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். இப்போ நான் நிற்கிற இந்த வீதி வவுனியா திருகோணமலை வீதி அல்லது வவுனியா கொரவப்பத்தான வீதி. இந்த பக்கம் நான் கொரவப்பத்தானே இப்படி திரும்பி பயணம் செய்தால் 2.2 கிலோமீட்டரில் வைத்தியசாலை சந்தி வருது. அதே மாதிரி 2.1 கிலோமீட்டர் பயணம் செய்தால் மணிக்கூட்டு கோபுர சந்திக்கு போக முடியும். இப்போ நான் நிற்கிற இந்த சந்தியால் இப்படியே திரும்பி போனால் மாமடுவுக்கு போகலாம். இந்த வீதியை வெளிக்குளம் மாமடு வீதி என்று சொல்கிறார்கள். நாங்கள் இந்த இடத்துல இருந்து இந்த காணொலியை தொடங்குறோம்னா நாங்கள் இருக்கிறது இதுலேருந்து கொஞ்சம் தூரம் தான். அப்போ இதில் இருந்து தொடங்குவோம்னு வெளிக்கிட்டு இருக்கிறோம். இதுவே நீங்கள் நகரப்பகுதியில் இருந்துன்னா அந்த பக்கத்தாலேயும் பூந்தோட்டத்துக்கு வரலாம். எனவே இந்த பக்கத்தால் போய் அப்படி பூந்தோட்டம் என்ற கிராமம் அப்படி இருக்குன்றதை காட்டுறேன். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிப்பத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும். சரி, இப்போ நாங்கள் பூந்தோட்டம் கிராமத்தை போய் பார்க்கலாம். ஐயா, இது என்ன சந்தி? இது மாமடு சந்தியா? இதால் பூந்தோட்டத்துக்கு போகலாம் தானே? ஓ ஆ சரி சரி. இது சாப்பிடலாமா? இது யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் சிறுபிடி. நீங்கள் கீரிமலையா? இங்கே வந்து எவ்வளோ காலம்? சரி சரி. குவார்டர்ஸ்லையா இருக்குறீங்க? அது எப்படி அந்த குவார்டர்ஸ் வாழ்க்கை? அடடா, இது அரைச்சி சாப்பிடல, சம்பல் இல்லை. வறுத்து சாப்பிடலாமா? சரி, என்ன சரி. நாங்கள் இந்த வீதியால் 1 கிலோமீட்டருக்கு மேலே பயணம் செய்தால் பூந்தோட்டத்துக்கு போகிற பக்கம் போகலாம். இந்த வீதியினுடைய 2 பக்கமுமே வயல் நிலங்கள். இந்த பக்கம் பாருங்கோ, வயல் விதைச்சிருக்கிறார்கள். குளத்து நீரை நம்பித்தான் இப்போ வயல் செய்வார்கள். என்னென்னா சிறுபோகம். அப்படி எந்த பக்கமும் பாருங்கோ வயல் நிலங்கள். அதில் ஒரு ஐயா நிற்கிறார். ஐயா வரும் வரைக்கும் நிற்கலாது. நாங்கள் பூந்தோட்டம் தானே பார்க்க போகிறோம். பூந்தோட்டத்துக்கு போவோம். அதில் பார்த்தீங்களா ஒரு சின்ன தம்பி ஒரு ஆள் வயலில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அந்த சந்தியில் ஐயாவும் ஒரு அண்ணாவும் நின்றார்கள். அலரிக்காய் இருந்தது. இதை சாப்பிடலாமான்னு கேட்டு நான் சும்மா
அது சாப்பிட்ட ஆள் முடியும்னு தெரியும், இருந்தாலும் சும்மா கேட்ட இடத்தை பதறிப்போய் இல்லை சாப்பிட்றாதேங்கன்னு சொன்னார்கள். உண்மையிலே அந்த அலரிக்காய் சாப்பிட்டு நிறைய பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். சில பேர் அதை தற்கொலை முயற்சிக்காக கூட சாப்பிட்டு உயிரிழந்து போனதை நான் பார்த்துருக்கிறேன். இந்த இடத்துல நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்டா, தற்கொலை செய்கிறதுக்கு துணிச்சல் வேணும். அந்த துணிச்சல், தற்கொலை செய்கிற அளவுக்கான துணிச்சலில் குறிப்பிட்ட வீதம் போதும் இந்த வாழ்க்கையை நீங்கள் மகிழ்வாகவும் போராடியும் வாழ்கிறதுக்கு. எனவே தற்கொலை எதுக்கும் தீர்வாக அமையாது. முடிந்த அளவு உங்களுடைய கைகளை நம்புங்கோ, உங்களுடைய மனசை நம்புங்கோ, உங்களுடைய மூளையை நம்புங்கோ. உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய உயரங்களை தொடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கைகளை நம்ம சொல்கிறோம், நிறைய பேர் கைகள் இல்லாமல் கூட இந்த உலகத்தில் சாதித்து நல்லபடியாக வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது எதுக்காக நீங்கள் தற்கொலை செய்யணும் சொல்லுங்க? அந்த அலரிக்காய் இருந்ததால தான் இப்படி ஒரு தத்துவம் சொல்ல வந்தது எனக்கு. பார்த்தீங்களா? இனி நீங்கள் தற்கொலை செய்கிற எண்ணத்துக்கே போகக்கூடாது. நானும் போக மாட்டேன் இது வரைக்கும். சொல்லி போட்டு நாளைக்கு என்ன உதவியா? சரி வாங்க போவோம். உங்களை சார் இந்த பகுதிகளை பார்த்தீங்களா எவ்வளோ வடிவாக இருக்குது. இந்த பகுதியில் சிங்கள மக்கள் அதிகமாக வாழ்கிறார்கள் என்று நினைக்கிறேன். வவுனியா நகர பகுதியிலிருந்து 2.5-3 கிலோமீட்டர் தான் வரும். இதுதான் பூந்தோட்டத்துக்கு போகிற சந்தை. இதால் இடப்பக்கம் அப்படி போகணும்னா பூந்தோட்டத்துக்கு போகலாம். இந்த வீதியை பார்த்தீங்களா நல்லா தான் இருக்குது. காப்பெட் வீதி, அகலமான வீதி இல்லை, ஒரு வழிப்பாதை. 2 வாகனங்கள் விலத்தி போக முடியாது, நின்று தாமதித்து தான் போக முடியும். நல்ல நெருக்கமான குடியிருப்புகள். அதே மாதிரி இங்கால பாருங்க. சரி, இந்த குறுக்கு வீதிக்குள்ளே போய் வருவோம். ஒவ்வொரு குறுக்கு வீதிகளுக்குள்ளே போனாலுமே குறிப்பிட்ட அளவான வீடுகள். இதில் பாருங்க ஒரு கிறிஸ்தவ கோயில் ஒன்று இருக்குது. எனக்குண்டா இதுக்குள்ளேயுமே நிறைய வீடுகள் இருக்குமென்னு நினைக்கிறேன். இதில் சேதப்பட்ட கட்டிடம் இருக்குது. என்ன கட்டிடம் தெரியல. என்னடா இதில் கட்டிடங்கள் எல்லாம் அதிகமாக இருக்குது. சரி, இது பற்றி யாராவது இந்த பக்கமாக வந்தால் கேட்கலாம். நிறைய சேதப்பட்ட கட்டிடங்கள் இருக்குது. இதில் வலப்பக்கம் கல்வியற் கல்லூரியினுடைய கட்டிட தொகுதி. அங்கே போக முடியாது. ஆனால் இந்த பகுதியெல்லாம் பாருங்க. இதில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது மரத்து கீழே. ஒரு குட்டி கோயில் உண்டு, வைரவர் கோயில். இந்த இடத்த பாருங்க. அதில் பார்த்தீங்களா குரங்கு பிள்ளைகள். குரங்கு இங்கே வர டை சேட்டை உங்களுக்கு பாருங்க. இந்த பக்கமெல்லாம் நெருக்கமான வீடுகள். இங்கே பாருங்க குட்டங்கு தொல்லை கூட இருக்கு. குட்டங்கு என்ன குட்டங்கு பார்க்குற அம்மா? இந்த இடமா நீங்கள்? இது இந்த இடமா நீங்கள்? அடி எனக்கு அடிக்கிற தடி எடுத்து வச்சுக்கோங்க. ஐயா அம்மா என்ன வைக்கப்படுற எங்களோட கதைக்கு? வாங்க ஐயா, அஞ்சு வாங்க, உங்களோட கதைக்கணும் கொஞ்சம். ஐயா என்னென்னா நாங்கள் சண்டித்தனத்துக்கு வரே இல்லை, நீங்கள் வெட்டி போடாதீங்க. நான் எதிர எங்களுக்கு வெட்டுற கொண்டு வரீங்க. சரி ஐயா, என்னென்னா நாங்கள் அப்படியே அதில் ஒரு குறுக்கு வீதியால் நாங்கள் அந்த பக்கம் நிறைய சேதப்பட்ட கட்டிடங்கள் நிறைய இருக்குது. ஓ, அது என்ன அந்த கட்டிடங்கள்? ஓ, அது சாதாரணமாக இப்போ என்ன சொல்கிற ஒரு கூடார மாதிரி அமைச்சு தானே கொடுப்பினோம். அந்த கட்டிடங்களாக இருக்கு. அதான் அது எல்லாம் சனம் இருந்தது. அதான் உழைப்பியாச்சு. வீட்டு திட்டங்கள் எல்லாம் கட்டி கொடுத்துட்டாங்க. அது எத்தனையாம் ஆண்டு காலப்பகுதியில் அங்கே முகாமில் கொண்டு வந்து மக்கள் அமைத்து இந்த இடம்பெயர்ந்து வந்து முள்ளிவாய்க்கால். அதுக்கப்புறம் எத்தனையாம் ஆண்டு அங்கேருந்து வெளியேறினது மக்கள்? 10 வருஷம் இருக்கும் போல வெளியேறு. உங்களோட சொந்த இடம் எது? பூந்தோட்டம் என்ற கிராமம் எந்த காலத்தில் உருவாகின கிராமம்?
பூந்தோட்டம் கிராமம் வந்து ஆதி காலத்துலேருந்தே இருக்குது. பூந்தோட்டம் வந்து சரி இங்கே வந்து பூர்வீகமாக கொண்டாக நிறைய பேர் இருக்கணும். சரி இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்த கொலிச் வந்து 92ஆம் ஆண்டு கட்டினாங்க. சரி எங்கள் அப்பா 92ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்துலேருந்து இடப்பெயர் இருக்குதானே. நாங்கள் 96ஆம் ஆண்டு யுத்தம் கொண்டு விராட்டிக்கு வந்திருக்க மாட்டோம். அப்போ அந்த காலத்தில் இங்கேருந்து கொழும்புக்கு வேலை போகிற மாதிரி வவுனியாவில் வந்து வேலை செய்வார், மேசன் வேலை. அப்போ இங்கே வேலை செய்வார் இருக்கிறப்பா. அப்போ இந்த காலேஜில் வேலை செய்வார். இந்த கிராமம் வந்து ஒரு வயல் காணி. அந்த நேரத்தில் முழுமையாக அப்படித்தானா இல்லை குறிப்பிட்ட பகுதி? ஃபுல்லாக வயல்லாம். அந்த ஸ்ரீநகர் ஸ்ரீநகர் பிற்காலத்தில் தான் உருவாகிருக்கா? 90ஆம் ஆண்டுக்கு பிறகு தான் இது உருவாகினது இந்த கிராமம். பூந்தோட்டம் என்ற இடம் இருக்குதானே, அந்த வயல் பகுதி இருக்குதானே, அதை அண்டிய பிரதேசங்களில் 1-2 வீடுகள் வந்து வயல் காணிகளா அப்படி இருந்தால் பூர்வீகமான இங்கே பிறந்து வளர்ந்தாக்கள் இருக்கீங்க. இதுக்குள்ள பூந்தோட்டத்தில் வந்து பூர்வீகமாக இருக்கிறார்கள் வந்து 125% தான். 75% ஃபுல்லாக இடப்பெயர்வோட வந்தார்கள். வடமாகாண, கிளிநொச்சி, முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம் போன்ற பகுதியிலேருந்து இடம்பெயர்ந்தாக்கெல்லாம் கூட இருக்கணும். அதுதானே நீங்க வந்து இடம்பெயர்ந்து விரைக்கப்பன் அளவான இளம் வயதை விரைக்க உங்களோட ஊர் அங்க இருக்க வந்து இடம்பெயர்ந்த பிறகு நீங்க கல்யாணம் முடிக்கிறீங்க. கல்யாணம் முடிச்சா உங்களுக்கு பிள்ளையினுடைய சொந்த பிள்ளைகள் வளர்ந்ததுக்கு பிறகு வந்து உங்களுக்கு பிறகு என்ன செய்றீங்க, இந்த இடத்தை விட்டு போக மாட்டீங்க. இதுவும் ஒரு சொத்தா உங்களுக்கு, யாழ்ப்பாணமும் ஒரு சொத்து. அப்படி தானே வச்சிருக்காங்க. அதே மாதிரி தான் இப்போ நாங்கள் எல்லாம் 10 வயசுல வந்தோம். ஏன்னா இப்போ 37 வயசு. 10 வயசுல வரைக்கும் நாங்கள் யாழ்ப்பாணம் கோண்டாவில் இடமேந்து வந்தோம். எங்களுக்கு இப்பயும் அங்கே காணி இருக்குது. அது எங்கள் அக்காவுக்கு சீதனமாக கொடுத்துட்டோம். இங்கே வந்து விட நாங்கள் கல்யாணம் முடிஞ்ச கல்யாச்சி இங்கே வந்து கொஞ்சம் கிட்டண்டபடியாக வசதி வாய்ப்பு கூட தானே. ஹாஸ்பிட்டல் வசதி எங்கன்றது. நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நினைக்கிறேன். யாழ்ப்பாணத்தில் வேலை செய்யலாம், கோப்பாயில் வேலை செய்யலாம். இப்போ லீவில் வந்து நிற்கிறேன். வவுனியா தான் முதல் யாழ்ப்பாணத்தில் 2020 மட்டும் வேலை செய்கிறேன். இப்போ இந்த கிராமத்தில் என்ன வேலைகள் கூடுதலாக மக்களோட வேலைகள்? இங்கே பூர்வீகமான ஆக்களுடைய தொழில் என்று சொல்லியிருக்கப்பன் விவசாயம் தான் கூடுதலான தொழில் நான் பார்த்துருக்கிறேன். விவசாயம் அதே நேரத்தில் உள்ள சாதாரண கூலி தொழில்கள். நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு ஓமந்தை கங்கால் எடுத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா விவசாயமும் மற்ற வேலைகள் இப்போ கூடுதலாக அங்கே காட்டு பகுதி எல்லாமே இருக்குதானே. இங்கே வந்து காடு இல்லை. ஆனால் இங்கே வந்து ஜாதி மதம் எதுவுமே இல்லை. இப்போ முன்வீட்டுக்காரர் எங்களுக்கு தெரியாது, அவங்க வந்து கிளிநொச்சி ஆக்களாக இருப்பாங்க. பின்வீட்டுக்காரர் வந்து யாழ்ப்பாணத்தில் வேலணி ஆக்களாக இருப்பாங்க. அப்படியெல்லாம் கலந்து இருக்கிறது தான். அதனால் வந்து இங்கே வந்து இந்த ஒரு வேற்றுமை வேறுபாடுகள் எதுவும் இல்லை. ஒரு செத்த விட இருந்தாலும் என்ன விட இருந்தாலும் கோயில் திருவிழா இருந்தாலும் யாழ்ப்பாணம் உங்களுக்கு தெரியும் தானே. கோயில் திருவிழான்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு தங்களுக்கண்டே ஒரு கோயில் விழா தயாரித்து வச்சுருக்கிறாங்க. பலப்பக்கத்தில் ஒரு பக்கம், விடப்பக்கத்தில் ஒரு அவங்க தெரியும் உங்களுக்கு சொல்ல வேலை செய்யணும். இங்கே அப்படி இல்லை. கோயில்னு சொல்லி சொன்னால் எல்லாரும் வந்து பொதுதான். யாருமே சொந்தக்காரர் ஒருவரும் இல்லை. இருக்கிறாங்க தூரத்தில் அப்படி இப்படித்தான் இருக்கிற மொழியும். மற்றபடி அந்த ஒரு ஒற்றுமை உண்டு. இங்கே கூடுதலாக சுவாரஸ்யமான ஒரு விஷயம் உண்டு. கோயில் திருவிழா இருந்தாலும் மதம் இருந்தாலும் எல்லாரும் ஒற்றுமையாக கொண்டாடு வழிபாடு செய்கிறது. அங்கே போனோன்னா நான் கூடுதலாக பார்த்துக்கிறேன். அங்கே தான் கொஞ்சம் வித்தியாசம் பார்க்குறேன். இதப்பன் என்னென்னு சொல்லி சொன்னால் 96ஆம் ஆண்டு 95 அந்த இயேசு குருக்கு தான் அந்த இடப்பெயர்வில் வந்து அப்படியே இடப்பெயர்வு நடக்க மக்கள் எல்லாம் வந்து வடமாநிலத்தில் இருக்கிற மக்கள் ஃபுல்லாக இடம்பெயர்ந்து வந்து 1லிருந்து 9 மட்டும் யூனிட்னு சொல்கிறது. இப்போ என்னென்னு சொன்னால் 1-2 யூனிட்னு சொல்லி ஒரு பிரிவு. 1ஆம் யூனிட், 2ஆம் யூனிட், 3ஆம் யூனிட்னு சொல்லி ஒரு கட்டமாக வந்தார்கள். இப்போ உதாரணத்துக்கு 2019ஆம் ஆண்டு கடைசி யுத்தத்தில் ஆனந்த குமாரசாமி சோன் போன்றது வந்து கடைசியில் வந்தாக்களை கொண்டே வச்சிருந்தது. அப்படி ஒரு கட்டங்களை வந்தாக்களை வந்து அகதி முகாமில் தடுத்து வச்சிருந்தது. அது இப்போ வந்து இங்கிட்டு சனமெல்லாம் தங்களுடைய ஊருக்கு போட்டினோம். இந்த முகாமில் இருந்தாங்களும் இந்த ஏரியாவுக்குள்ள இருக்கணும். அதுக்கு பிறகு வந்து இங்கேயே இருந்து கனகாலமாக கல்யாணம் இங்கேயே சின்னப்படியெல்லாம் வந்து கல்யாணம் முடிச்சாங்களும் போக இல்லாதவர்களுக்கு வந்து வவுனியாவில் வந்து கொஞ்சம் தூர பிரதேசம். உதாரணத்துக்கு வந்து மன்னார் ரோட்டில் வந்து கெற்பகுப்புறம்னு சொல்லி அதுக்கு அங்கால கொஞ்சம் இடத்துல வீட்டு திட்டம் காணி கொடுத்த அரசாங்கம் வீட்டு திட்டம். அதே இடத்துல இங்கே தெற்குப்புறத்தில் வந்து கட்குளம் சிதம்பரபுரம்னு சொல்லி இடத்துல காணி கொடுத்து வீட்டு திட்டம் கொடுத்து அவைக்கு இது வழங்கியிருக்கு. அதோட வடக்குல வந்து நெடுங்கேணி, புளியங்குளம் அந்த ஒரு இடங்கள்ல வந்து வீட்டு திட்டங்களோட வீடு கொடுத்து இருக்கணும். இடப்பெயர் வந்து அப்போ உதாரணத்துக்கு அப்போ நாங்கள் அம்மா அப்பாவோட இருந்தார்கள். இங்கால வந்து இளந்தாரியாகி முகாமில் கனகாலம் இருக்கேங்க அவை கல்யாணம் முடிச்சோன்னா அவை ஒரு இடம் இல்லாட்டிக்கு அவைக்கு இடம் இல்லை தானே. எத்தனை கிராமங்கள் இருக்கு இந்த பூந்தோட்டத்தில்? பூந்தோட்டத்துக்குள்ளப்ப எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் எண்ணேன். நான் அந்த நிர்வாகம் சம்பந்தப்பட்ட வேலைன்னு சொன்னால் கணக்கில் இருக்கு. இப்போ அனல்வா நீங்கள் சொல்கிறேன் 10க்கு மேலே இருக்குது. 10க்கு மேற்பட்ட கிராமங்கள் பூந்தோட்டத்துக்குள்ளே இருக்கா? பூந்தோட்டத்துக்கு மட்டுமாப்ப ஒரு தனி ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போடலாம். அந்த 10,000க்கு மேலே சார். இதுக்குள்ளே வந்தப்ப 1500 சனம் இருக்குது. எதுக்குள்ளே? ஸ்ரீநகருக்குள்ளே. சரி என்ன சென்று வரோம். நன்றி. நல்ல விஷயம். ஓகே. இந்த வீதியால் போவோம். தொடர்ச்சியாக குடியிருப்புகள் தான், மிக நெருக்கமான வீடுகள்.
இந்த இடமெல்லாம் முன்பு வயல்வெளிகளாக தானே இருந்திருக்குது. இப்போ தான் இது வீடுகளோட காட்சி அளிக்குது. இந்த பக்கம் இருக்கிறது காலேஜ், வவுனியா தேசிய கல்வியற் கல்லூரி. இந்த வீதியில் 2 பக்கங்கள்லேயுமே மரங்கள் நடப்பட்டிருக்குது. ஒரு 15-20 வருஷத்தில் மரங்கள் எல்லாம் பெருசாக வளர்ந்து நிற்கும்போது சிறப்பாக இருக்கும். அவ்வளோ சோலியாக இருக்கேன் இந்த இடம். நான் பூந்தோட்டம் ஒன்று பேர் வந்துச்சோ. இதில் எழுதியிருக்கு பாருங்க, வவுனியா தேசிய கல்வியற் கல்லூரி. இதுதான் நுழைவாயில். கல்வியற் கல்லூரியை தாண்டி இந்த இடத்துக்கு வந்து நிற்கிறோம். அதில் அந்த உந்துருளிகள் பைக் நிற்குதெல்லாம், அதில் வலப்பக்கம் போகிற வீதியால் சுற்றி தான் இப்படி இந்த இடத்த வந்து நிற்கிறோம். இப்போ நாங்கள் இந்த இடப்பக்க வீதியால் கொஞ்சம் வேகமாக பயணம் செய்ய போகிறோம். ஏனென்னா இதுக்குள்ளே பெருசாக ஒன்றுமே இல்லை, நெருக்கமான குடியிருப்புகள் தான் இருக்குது. அதை தாண்டி பெருசாக ஒன்றையுமே அவதானிக்க முடியலை. நான் கொஞ்சம் வேகமாக பயணம் செய்து பார்ப்போம். இந்த பகுதிகளெல்லாம் தோட்டங்கள், வயல் வயல் சிறு பயிர்கள்லாம். ஏன்னா என்ன பயிர்னு தெரியலை, உளுந்தோ என்னவோ தெரியலை. இந்த பக்கம் வீடுகள். சரி, நாங்கள் இப்போ இடப்பக்கம் போவோம். சரி, காலேஜ் வீதிக்கு வந்துட்டோம். இந்த பகுதியில் கடை தொகுதிகள் கூடவாக இருக்குது. ஏன்னா நிறைய வீதிகள் வந்து சந்திக்கிற பகுதி. அதெல்லாம் கடைகள்லாம் ஒரு கிராமத்துக்குள்ளே இருக்கிற குட்டி நகரப்பகுதி. இந்த பகுதியை பார்த்தீங்களா, மழை நேரத்தில் சிறப்பாக இருக்குமென்னு நினைக்கிறேன். இது ஒரு குளம் பாருங்க. என்ன குளம்? வவுனியா குளம். வவுனியா குளத்தை பார்ப்போமோ? பூந்தோட்டத்தில் தான் இருக்குது வவுனியா குளம். எப்படி இருக்கு? என்ன உண்மையிலே அவ்வளோ வடிவாக இருக்குது, கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. ஓ, இவ்வளோ வடிவாக இருக்கு பாருங்க. சரி, நாங்கள் இந்த குளக்கட்டால் இங்கே வரைக்கும் வந்திருக்கிறோம். இது கங்கால போனால் வேறு இடம். இந்த குளம் எல்லாம் பூந்தோட்டத்துக்குள்ளே வரையில. இங்கே வாங்க காட்டுறேன். இப்போ நாங்கள் இந்த இடத்துல நிற்கிறோம். இந்த சிவப்பாக இருக்குல்ல, இதுதான் பூந்தோட்டம். நீங்கள் எல்லாரும் ரசிக்கிறீங்களோ தெரியலை. எனக்கு இப்படியான இடங்களை ரசிக்க பிடிக்கும். ரசிக்கிற நேரம் அதை உங்களுக்கு காணொலியாக தாரேன். உங்களுக்கு ரசிக்க விருப்பம் இருந்தால் ரசியுங்கள். இந்த பகுதி உண்மையிலே அவ்வளவு சிறப்பாக இருக்குது. இந்த குளக்கட்டுக்கு பக்கத்தில் வாய்க்கால் ஓடிக்கொண்டிருக்குது. குளக்கட்டுக்கும் வாய்க்காலுக்கும் இடையில் இருக்கிற புத்தரையில் மாடுகள் மேய்ந்து கொண்டிருக்குது. நாங்கள் அந்த வாய்க்கால் நீர் ஓடும்போது அதுக்குள்ளே நண்பர்களாக வந்து குளித்தா நல்லா இருக்கும். மாடுகள் எல்லாம் சாப்பாடு எப்படி இருக்குன்றதை ரிவ்யூ செய்கிறதுண்டா இப்படி சொல்லுவாங்க, செய்யும். வணக்கம். நாங்கள் இன்றைக்கி பூந்தோட்டத்துக்கு வந்து நாங்கள் இங்கே புல் நல்லா இருக்குது. இந்த புல் வந்து அவ்வளவு பச்சையாகவும் இல்லை, அவ்வளவு காஞ்சு போயும் இல்லை, ஒரு சாப்பிடக்கூடிய பதத்தில் இருக்குது. உண்மையிலே நல்லா இருக்குது. அடுத்தது இந்த காலநிலையும் நல்லா இருக்குது. சரி, நாங்கள் மழை வாரதுக்கு இடையில் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போவோம். பால் கறக்கிறதுக்கு வீட்டை பார்த்துக்கொண்டு நிற்க போயின்னு. பால் கறந்தோன்னு என்ன சொல்லுவாங்க பாருங்கோ, பால் கறந்துட்டு என்ன தள்ளி விடுவீனும், உத்தஞ்சி விடுவீனும். பால் கறக்க மட்டும் மாடியில் எல்லாம் தட்டி அப்போன்னு தான் கறப்பினும். பால் கறந்து பண்ணியான எங்கால எல்லாரும் இல்லை, ஒரு சிலர். அந்த மேலே பாருங்கோ ஒரு உருளை மாதிரி ஒன்று கிடக்கு. அதுக்கு அங்கால பாருங்க ஒரு சின்ன ஒரு இதாக இருக்குது. அது வந்து இரவு நேரத்தில் லைட் எரிகிறது.
நாங்கள் அன்றைக்கு அந்த வீதியால் பயணம் செய்யும்போது இங்கே ஏதோ எரியுதுன்னு யோசிச்சு நாங்கள் பார்த்தா இது. சரி சரி. காகம் மாட்டுக்கு மேலே ஏறி இருக்கிற. ஓ அங்கே பார்த்தீங்களா அந்த பறவை? ஓ ஐயோ, உண்மையிலே இந்த பகுதி நல்ல காட்சியாக தான் இருக்குது. அந்த பகுதியெல்லாம் நிறைய பறவைகள் சிறப்பாக இருக்குது. இந்த காகத்தை பாருங்க, அது இறங்குதே இல்லை. முந்தி தான் காகம் கல்லெடுத்தா ஓடும், இப்போ கல்லெடுத்து எறிஞ்சாலும் ஓடுதில்லை. ஏன்னாண்டா மக்கள் எல்லாம் நேர அறிய மாட்டார்கள்னு நினைக்கிறது போல இருக்கு. மீண்டும் இந்த சந்தி பகுதிக்கு வந்துட்டோம். இதுக்குள்ளால் இறக்கி கொண்டு போவோம். மழை நேரம் நல்லா இருக்கும் என்ன, மேலதிக நீர் வெளியேறும்போது. பார்த்தீங்களா ஒரு குட்டி நகர பகுதி. ஓ இதில் பார்த்தீங்களா குட்டி நகரப்பகுதி. இந்த நகரப்பகுதியும் உங்களை சுற்றி காட்டுருப்பாங்க. இந்த ஐயாவுக்கு இது என்ன சந்தியா ஐயா? இது என்ன சந்தி? பூந்தோட்டம் சந்தியா? இது எத்தனை வீதிகள் வந்துண்ணே? இது 3 வீதியா? சரி. ஓ அதில் 3 இதில் 3 அப்படி 6 வீதி. சரி ஐயா. 3 வீதி ஒரு இடத்துல வந்து இணையுது, 3 வீதி இன்னொரு இடத்துல போய் இணையுது. அப்படி மொத்தமாக ஒரு குறிப்பிட்ட இடத்துலையே 6 வீதிகள் வந்து சந்திக்குது. இது பூந்தோட்டம் நகரப்பகுதி. இதுக்குள்ள ஆழிப்பேரலை நினைவு தூபி இருக்குது. பள்ளிக்கூடம் போகும்போது வவுனியா பூந்தோட்டம் மகாவித்யாலயம். இதில் பார்த்தீங்கன்னா வவுனியா பூந்தோட்டம் நரசிங்க கோயில் ஒன்று இருக்குதாம். இதுக்குள்ள நரசிங்க கோயில். கோவிலினுடைய முன் பகுதி. இந்த பக்கம் பாருங்க, வயல் நிலங்கள். இந்த கோயிலினுடைய பின்பக்கம் வயல் நிலங்கள். பார்த்தீங்களா அவ்வளோ வயல் நிலங்கள். செம்பகமே செம்பகமே காதிகை சந்தனமே தேடி வந்தார் சேர்ந்திருந்தார். இப்போ நாங்கள் வயல் ஓரத்தால் பயணம் செய்கிறோம். அங்கே வயலை காணியில் யோசிக்கக்கூடாது. இந்த பக்கம் குறுக்காலவோ வேற, நாங்கள் யார் குறுக்காலவோ வேற. இப்போ நான் எந்த வீதியால் பயணம் செய்கிறேன்னு எனக்கு தெரியலை. ஆனால் இந்த வீதியினுடைய 2 பக்கமுமே அவ்வளவு சிறப்பாக இருக்குது, நல்ல சோலையாக இருக்குது. ஒவ்வொரு வீட்டு காணிகளுக்குள்ளேயுமே தென்னை மரங்கள்லாம் அதிகமாக நிற்கிது. அதை விட பலா அப்படியும் நிற்கிது. இங்கே பாருங்க, இந்த காணியெல்லாம் பாருங்கள் அவ்வளவு சோலையாக இருக்குது. இந்த வீடு நல்ல சோலையாக இருக்குது. இப்படியே போனால் தாண்டி குளத்துக்கு போகலாம். அங்கே போகிறது இல்லை. நாங்கள் இப்போ இந்த வீதியால் திரும்ப போகிறோம். இது என்ன பாலம்னு சொல்கிறேன்னா
பெரியார் குளம் பாலம். இதில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது, அந்த பக்கம் குளமும் ஒன்று இருக்குது பாருங்க. பெரியார் குளம் வவுனியா முருகன் கோயில். நான் என்ன சொல்ல வாரேன்டா, இந்த கிராமத்தில் குடியிருப்புகள் தான் அதிகமாக இருக்கிறது. கோயில் அளவாக இருக்குது. இவ்வளவு பெரிய இடத்துக்கு கோயில் கொஞ்சமாக தான் இருக்குது. சில இடங்களில் போய் பார்த்தா கோயில் தான்டா கூடவா இருக்கும் குடியிருப்புகளை விட. அருள்மிகு புலியடி ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயம். ஆமாம், இந்த இடமா நீங்கள்? ஏங்கப்பா இந்த டெலிவிஷனில் படம் பிடிச்சி என்னப்பா நீ என்ன இளமையாக இருக்கிறீங்க, கிளவியன்றீங்க? எத்தனை 34 வயது தானே? எனக்கா? உங்களோட 74 வயசு. உங்களோட சொந்த இடம்? என் சொந்த இடம் தான் இதான் வீடு. பிறந்து வளர்ந்தது ஹேட்டன். ஹேட்டன். இங்கே வந்து எவ்வளோ காலம்? இங்கே வந்து நான் கொஞ்சம் காலம் தான். மகன் வந்து மிச்ச காலம் மகன் வீட்டில் இருக்கிறேன். வந்துட்டேன் இங்கே. சரி சரி. இப்போ நீங்கள் எங்கே தேடி யாரை தேடி வர்றீங்க? உங்களோட பேர் என்ன? கமலம். கமலமாமா, உங்களை தேடி தான் வந்து நிற்கிறோம். பார்த்தீங்களா, பேரை சரியா சொல்கிறோம். என்னையே தேடி. சரி, எந்த நிற்கிறேன்னு. அப்படி சுகமாக இருக்கிறீங்க. நான் உங்களோட தான் சேர்ந்து படித்தேன். படிச்சிங்களா? ஹேட்டனில். நான் மறந்துட்டேனே. எப்படி நான் படித்தது எங்கன்னா ஐரபி ஸ்கூலில் நான் படித்தேன். நீங்கள் ஐரபி ஸ்கூலில் தானே படித்தேன்? நீங்கள் எப்படி சரியா சொல்ல? ஆபிரகாம் சார்கிட்ட படித்தேன். அவரெல்லாம் சேர்த்துருப்பாரு. இப்போ நீங்கள் எங்கே வீச்சு தூரமா இல்லைங்க? உங்கள்கிட்ட தான். எங்கள் வீட்டுக்கு? உங்கள்கிட்ட தான் வந்து நான். ஏன் பசிக்குது, நாங்கள் சாப்பாடை கொடுங்க. வாங்க சாப்பிடுங்க. என்ன சாப்பாடு இருக்குது? என்ன சாப்பாடுன்னா கறி கொஞ்சம் கிடக்கு. சாப்பாடு சரி ரொட்டி சரி சுட்டு தரேன். அப்போ டக்குன்னு சொல்கிறீங்களா? எவ்வளோ ஒரு சாப்பாடு? காசுக்கா? இல்லை, காசுக்கு இல்லை. நாங்கள் தராமல் என்னென்னு சாப்பிட்றது. எங்களுக்கு பசிக்குதம்மா. நாங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து வந்து நாங்கள் பசிக்குது. அப்போ பசிக்கு சாப்பிடணும். காசு தராமல் சாப்பிடலாதானே உங்களுக்கு? காசெல்லாம் என்னப்பா காசு? மனுஷரை காட்டி என்ன காசு? என் பிள்ளையா இருந்தால் காசு கேட்பனா? என் மகன் வந்து அம்மா பசிக்குதுமான்னு சொல்கிறான். அப்போ சல்லி குத்துட்டு போடான்னு சொன்னான். நான் அல்ல பிள்ளைங்க அப்பா நீங்கள். பிள்ளைங்களா? எப்படி ரொட்டி செய்கிறது? தேங்காய் திருவி போட்டு மாவு சளிச்சு போட்டு உப்பு கொஞ்சம் ஊற்றி பிணைஞ்சி தட்டி போட வேண்டியதுதான். அவ்வளோதானே? அவ்வளோதானே வேலை. அப்போ நீத்துப்பட்டியில் வச்சு அவிக்க தேவையில்லையா? அது புட்டு. அப்போ ரொட்டி நீத்துப்பட்டியில் அவிக்கிறது? இல்லை, என்ன சொல்கிறீங்க? தகரம் போட்டு தானே தட்டுறது. சத்தம் கேட்குமா மேளம் மாதிரி? பார்த்தீங்களா, இதுக்குள்ளே இந்த பூரான் ஓடுது. எறும்பு 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 எறும்பு. நல்ல காலம் நான் கடிச்சிருப்பேன் எறும்புக்கு. சரி அம்மா, நாங்கள் இந்த பூந்தோட்டத்துக்கு வந்து நாங்கள் அப்போ இதுக்குள்ளால பாதை மாறி வந்துட்டோம். நாங்கள் பூந்தோட்டத்துக்கு இப்போ போகணும். சரி அம்மா, நன்றி. சென்று வாரம். நாங்கள் சும்மா தான் ரொட்டி கேட்டு நாங்கள் பயப்படாதேங்கோ. ஐயோ, என்ன சாமி பயம் எனக்கு. சும்மாம்மா, உங்கள் அன்பு தெரிஞ்சுதான் நான் இப்படி சொன்னேன். சரி அம்மா, நன்றி. சரி சரி. அப்படியே வரும்போது ஒரு வீதிக்குள்ளே விட்டால் மகாரம்பை குளத்தில் வந்து ஏறிட்டுது. அப்படியே வந்து எடுத்து அதில் ஒரு அம்மாவோட கதைச்சினாங்க. அந்த அம்மாவோட கதைக்கவே ஆசையாக இருந்தது. யாருமே பசிக்குதுன்னு போய் சாப்பாடு கேட்குற நேரம் காசு கேட்க மாட்டேனும். நான் சும்மா அம்மா காசு எவ்வளோன்றதை கேட்க, அம்மா நீங்கள் என் பிள்ளைகள் என்று சொல்லி அந்த ஒரு அன்பை வெளிப்படுத்தி இருந்தால். சரி, நாங்கள் இப்போ பூந்தோட்டத்துக்குள்ளே போய் உங்களை சந்திக்கிறோம். சரி, நாங்கள் இப்போ பூந்தோட்டத்துக்குள்ளே நுழைய போகிறோம். ஆமாம், இந்த பகுதியில் வீதியில் பயணம் செய்ய தூக்கி குத்தி கொண்டு இருக்குது. மேலே எங்கேயுமா அங்கேயும் இங்கேயும் போய் வர வேண்டியதாக இருக்குது. எல்லா வீதிகளும் இல்லை, சில வீதிகள் மிக மோசமாக இருக்குது. ஆனால் நல்லா இருக்குது, கிராமம் நல்லா இருக்குது, நல்ல வடிவாக இருக்குது. சில இடங்களுக்கு போனால் ஏக்கர் கணக்கில் நிலங்கள் வச்சுருப்பார்கள். ஒரு வீடு பார்த்தா இன்னொரு வீடு பார்க்குறதுக்கு நீண்ட தூரம் போகணும். ஆனால் இங்கே மிக நெருக்கமான குடியிருப்பு. ஒரு ஆளுக்கு ஆபத்துண்டாலும் ஐயோன்னு சொல்லி முடிக்கிற கடையில் வீட்டு ஆக்கள் வந்துடுவேன்.
இது ஏக்கர் கணக்கில் காணி வச்சுருந்தா ஐயோ 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 காப்பாற்றுங்க என்று கத்தியும் வராதவர்கள் அடுத்த நாள் விடிய குறித்த இடத்தில் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது என்று சொன்ன உடனே வந்து பார்ப்பேன் செய்தியில் பார்த்துட்டு. தம்பி இது எந்த இடம் தம்பி? இது ஆ ஓ இப்போ இதால் போனால் பூந்தோட்டத்துக்கு போகலாமா? அப்போ என்ன பூ அங்கே கூட விற்கிது? பூந்தோட்டம் தானே, பூந்தோட்டம் தானே. இங்கெல்லாம் வாங்க, இங்கெல்லாம் என்னண்டு இங்கெல்லாம் வாங்க, இங்கெல்லாம் அப்போ பூ இல்லையா? நான் நினைச்சேன் ரோசா பூ, தாமரை பூ, அப்படி இப்படி அந்த பூ எல்லாம் இருக்குண்டு. அப்போ அந்த பேர் வந்தது பூந்தோட்டத்துக்கு. உன்ன இடம் எது? கொக்கோலி பூந்தோட்டத்துக்குள்ளேயா வரும்? ஆ சரி சரி. பூந்தோட்டத்துக்கு அடிக்கடி போய் வரீங்களா? எப்படி போகுது படிப்பு? எந்த பள்ளிக்கூடம்? எந்த பள்ளிக்கூடம்? சரி தம்பி. பூ இல்லையாங்க? சரி தம்பி. இந்த வீதியால் தான் போனாங்க. போய் அப்படியே சுற்றி கொண்டு திரும்ப இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். பூந்தோட்டம் நகர பகுதிக்கு திரும்பவும் வந்து விட்டோம். இதுலேயும் ஒரு வீதி போகுது, இந்த பக்கம் ஒரு வீதி போகுது. இதால் தான் வந்து நாங்கள் இப்போ நாங்கள் இதால் இடப்பக்கம் போவோம். நல்ல நெருக்கடியான இடம் தான். இங்கால மகாரம்பை குளம் கொண்டு போட்டிருக்கடாப்பா. அங்கேருந்து வந்து நாங்கள் இப்போ நாங்கள் நிற்கிறது மகாரம்பை குளம். இதுக்கு அங்கால தான் பூந்தோட்டம். எல்லை பகுதிகளை இப்போ இந்த இடமெல்லாம் பூந்தோட்டம் மட்டும் தான் பெயர் பலகைகளில் போட்டிருக்குது. சரிதானே நாங்கள் நிற்கிறது? இந்த வீதியால் இப்படியே போனோம்னா வவுனியா நகர பகுதிக்கு போகலாம். அதை விட இந்த பகுதியெல்லாம் பாருங்கோ, மிக நெருக்கமாக குடியிருப்புகள் இருக்குது. அதே மாதிரி கடை தொகுதிகளும் இருக்குது. பார்க்குற இடமெல்லாம் கடைகள். இந்த வீதியால் பயணம் செய்து வவுனியா நகர பகுதி நோக்கி போவோம். வீதியினுடைய இரண்டு பக்கமுமே வயல் நிலங்கள். இந்த வீதியை பாருங்கோ, தொடர்ச்சியாக வாகன போக்குவரத்துகள் தான். இந்த வீதி பூந்தோட்டத்தில் இருந்து வவுனியா நகரப்பகுதிக்கு போகிற வீதி. இப்போ நான் பூந்தோட்டம் கிராமத்தை உங்களுக்கு சுற்றி காட்டிட்டு இந்த இடத்துல இருந்து இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்ள போகிறேன். பூந்தோட்டம் என்ற இந்த கிராமத்தை பற்றி சொல்கிறதா இருந்தால் உண்மையிலே எனக்கு 100% பிடிச்சு கொண்ட கிராமம். நெருக்கமான குடியிருப்புகள் இருக்குது. நாங்கள் நிறைய கிராமங்களுக்கு போயிருக்கிறோம். 4 குறுக்கொழுங்கைகள் தான் இருக்கும். ஆனால் அந்த ஊரில் 10க்கும் மேற்பட்ட கோயில்கள் இருக்குது. பூந்தோட்டத்தில் எத்தனையோ குறுக்கொழுங்கைகள், எவ்வளவோ சின்ன சின்ன கிராமங்கள் இருக்குது. ஆனால் போய் பார்த்தா குறிப்பிட்ட அளவான கோயில்களில் ஒரு 5 கோயில் இருக்குமான்றதே கேள்விக்குறி. சில வேளைகள் ஏதாவது தவற விட்டுருக்கலாம். ஆனால் நான் இதுவரைக்கும் நிறைய கிராமங்களுக்கு போய் இதை ஒப்பிடும்போது இங்கே கோயில்கள் குறைவாக இருக்குது, குடியிருப்புகள் அதிகமாக இருக்குது. அதுதான் தேவை. கோயில் இல்லா ஊரில் குடியிருக்கக்கூடாது என்று சொன்னார்கள் முந்தைய காலத்தில். இப்போ குடிகள் இல்லா ஊரில் கோயில் இருக்கக்கூடாது மாத்திர அளவுக்கு மூளைக்கு மூளை கோயில்கள் வந்துடுது. ஆனால் இந்த இடத்தை வந்து பார்க்கும்போது வித்தியாசமாக ரசிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருந்தது. அடுத்தது இந்த பகுதியில் வாழ்கிற மக்கள் வெவ்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்து வாழ்கிறார்கள். வெவ்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்தாலும் ஒரே ஊரை சேர்ந்தவர்கள் இல்லை. இப்போ உதாரணமாக நான் யாழ்ப்பாண மாவட்டம் சிறுப்பிட்டி என்றால் என்னுடைய ஊரை சேர்ந்தவர்கள் மட்டும் இல்லை. இங்கே யாழ்ப்பாண மாவட்டத்தில் வேலனையில் இருக்கிறார்கள், கோண்டாவில் இருந்து வந்திருக்கிறார்கள், அதேபோல் வடமராட்சி பகுதியில், கோப்பாய் பகுதியில் இருந்தெல்லாம் வந்து நிறைய பேர் இந்த பகுதியில். அதான் ஒரு குறிப்பிட்ட இடம்னு மட்டும் சொல்ல முடியாது. எல்லா இடத்து மக்களும் வந்து இங்கே ஒன்றாக ஒற்றுமையாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வவுனியாவை வந்து
மக்களுக்கு பிடிக்கிறதுக்கு இதுவும் ஒரு அடிப்படையான காரணமாக இருக்குமென்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அந்த ஒற்றுமை இன்னும் நிலைக்கணும், எதிர்காலத்தில் இன்னும் சிறப்பாக இந்த கிராமம் மாறணும் என்ற ஒரு வேண்டுதலோட இப்போ இந்த காணொளியில இருந்து விடைபெற போகிறேன். இந்த கிராமத்தை நிறைய நேரம் எடுத்து சுற்றி காட்ட தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏனெண்டா ஒவ்வொரு குறுக்கொழுங்கைகளுக்குள்ளே போனாலும் நிறைய வீடுகள் இருக்குது, சில இடங்களில் வயல்வெளிகள் இருக்குது, அப்படித்தான் இருக்குது. எனவே இந்த கிராமத்தை பார்த்த நீங்கள் இந்த கிராமம் பற்றிய உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணி பட்டன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.